என்னுடைய தாயாருக்கு மிகவும் பிடித்த 63 அப்பர் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியும் பெற்ற இடர்கள் அவ்வளவு. கல்லை கட்டி கொண்டு போய் கடலிலே முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சமணராக இருந்த பொழுது செய்தான். அப்பொழுது கல்லை கட்டி போடுகின்ற பொழுது கூட எது காப்பாற்றியது அவருக்கு. நான் இன்னொன்னு பார்வையாளருக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஏதோ நாங்க 4 பேரும் ஜோசியத்துக்கு எதிராக பேசுறோம் அப்படிலாம் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். எங்களுக்கும் இவங்க வேணும். இவங்களுடைய நல்ல நாள் பார்க்கணும், ராகுகால யமகண்ணை பார்க்கணும். குறிப்பா நான் ஓர பார்த்து தான் செய்வேன். இது வேணும். ஆனால் என்ன தலைப்பு என்று சொன்னால் மனித வாழ்க்கையை மேம்படுத்துவது ஆன்மீகமே என்ற தலைப்பில் உரையாற்றுகிறேன். அப்பர் பெருமானுடைய ஜாதகப்படி உங்க கூற்றுப்படியே வச்சுக்கலாம் ஐயா. கடல்ல கட்டி போடுறது உண்மை. ஆனால் நம்முடைய சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பெற்றனை திருந்தடி பெருந்தக கைதொழ கற்றுணை பூட்டிவோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்ற 5 எழுத்து பஞ்சாட்சரம் ஜோதிடத்தின்படி அவருக்கு துன்பம் வந்த பொழுதும் கூட அவரை கருங்கல் தெப்பமாக அப்படியே மிதந்தது என்று சொன்னால், தாய்மார்களே பக்த கோடிகளே, ஆன்மீகம் தானம்மா வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. இதை விட என்ன செய்தி வேண்டும்? இன்னும் ஒரு அவரை போடுறச்சே சந்திர திசையில சுக்கிரபுக்தி நடந்துதான், அதனால ஜலம் ஒன்றும் பாதிக்கலையா சொல்றாங்க. நம்ம ராஜா அண்ணாவா தலைவரே, நீங்க எங்க பக்கம் வரணும், அங்க போய் உட்கார்ந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்க கொடுக்கப்படாது. சரி, அடுத்து ரொம்ப அற்புதமானது. இந்த தலைப்புக்கு ஒட்டிய ஒரே பதிவு. துவக்க ஆட்டக்காரராக இருப்பதனாலே ஓபனிங் பேட்ஸ்மேன் முதல் ஓவர்ல 6 பால்ல 6 ரன் அடிக்கணும்னு முடிவோட வந்துட்டேன். அற்புதமான கருத்து. வேதாரண்யம் அப்பரும் சுந்தரர் பெருமானும் தமிழால் கதவை திறந்து பாடிய அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். நேரத்தை கறி வேகமாக பேசுகிறேன். அன்பு தாய்மார்களே கொஞ்சம் கவனிங்க பக்த கோடிகளே. அப்பொழுது சம்பந்தர் பெருமானுக்கு அழைப்பு வருகிறது. மதுரையை நோக்கி வர வேண்டும் என்று அழைப்பு. அப்பர் பெருமான் சொன்னார், குழந்தாய், சின்ன குழந்தை, பால் குடித்து ஞான பாலகன் அல்லவா, பெரிய இடத்து பிள்ளை அல்லவா. அப்பர் பெருமான் சொல்கிறார், சம்பந்தரே நீ மதுரைக்கு போக வேண்டாம், நாளும் கோலும் சரியில்லை என்று லேசா ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து குழந்தைக்கு சொல்றார். அதுவும் உண்மை. நாங்க ஜோசியத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அப்பர் பெருமான் சொன்னது உண்மை. ஆனால் சம்பந்தர் அதற்கு என்ன பதில்? அதே மாதிரி அப்பர் பெருமான் சொன்ன மாதிரியே வந்தது. மடம் தீப்பற்றி எரிந்தது, அது வெப்பு நோயாக மாறியது, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அப்பர் பெருமான் சொன்னதும் உண்மை. ஞானசம்பந்த பெருமான், என்னுடைய அன்பிற்குரிய சிவ அடியார்களே, வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 முடனே. இந்த 4 பேரும் தான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 முடனே. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே என்று இந்த கிரகங்களினால் என்ன துன்பம் வந்த பொழுதிலும் நல்லோர்களை நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது என்று சம்பந்தர் பெருமானுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் போது, நடுவர் அவர்களே, நீங்களும் அதுக்கு தானே சொல்லியாகணும். நீங்களும் அதுக்கு தானே சொல்லியாகணும். சம்பந்தர் பெருமான் சொல்லிட்டார். யார் இதை எதிர்த்த மேல்கோட்டுக்கு பண்றது முடியாது. அது மட்டுமல்ல, என்னுடைய அனுபவத்தை ஒரு 2 நிமிஷம், எப்போதுமே வேகம் வேண்டாம், கொஞ்சம் ஜாலியாகவும் பேசுவோம், சன்னிதானம் மன்னிச்சுக்கணும். என்னுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியர்கிட்ட காமிச்சாங்க. நல்ல ஜோசியர், நல்லா சொன்னார். உங்க மகன், என் தாயார் தான் பார்த்தாங்க, 3 திருமணம்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருந்தது. அப்பதான் ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிங்க. ஆமா, இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரல, இன்னும் முடிவு வரலையே. எனக்கு 3 திருமணம் சொன்னார்கள். ஆனால் மாண்புமிகு நடுவர் அவர்களே, 1 தான் சாமி சாங்ஷன் ஆணுச்சு, 2 இன்னும் கிடப்பில் கிடக்கு. அப்ப நம்புறதா வேண்டாமா ஜோசியத்தின் அடிப்படையில்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த நாள் காட்டியில சாமி பிரிச்சு பார்த்தேன். தனுசு பெரும் தனவரவுன்னு போட்டிருந்தது. உள்ளம் கவர் கல்வன் போகும்போது ராஜா அண்ணா கவர்ல வச்சு நிறைய கத்தையா கொடுப்பாரு போல இருக்குன்னு வந்தாதான் தெரியும். இன்றைக்கு தனுசு ராசிக்கு பெரும் தனவரவு என்று போட்டிருந்தது. ஆனால் வந்தாதான் ஒரு 1:30 மணி 2 மணிக்கு தான் அது ரிசல்ட் தெரியும். ஆக எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்மீகம் தான் சிறப்பான வழிகாட்டி. கோச்சங்க சோழன் சொல்லுங்க சாமி, இல்ல நேரம் இல்லாதனால பேசுங்க. கோச்சங்க சோழன்
மிக அற்புதமான வரலாறு, அடியார்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. கமலவதி தாயார் ஆகாயத்திலே கட்டி தொங்கவிடப்படுகிறார். எதற்காக? ஜோதிடர்கள் பார்த்து சொன்னார்கள், இன்னும் ஒரு அரை மணி நேரம், ஒரு நாழிகை கிட்டத்தட்ட கழிச்சு பிறந்ததுன்னா உங்கள் மகன் பெரிய மன்னராக, திருப்பணி செய்பவனாக இருப்பான் என்று சொன்னார். ஆனால் அந்த அம்மாவுக்கு தலை அப்படி முற்ற மாதிரி வந்துருது. இந்த இக்கட்டான பிரசவ நேரம் அந்த அம்மா பார்த்தாங்க, நாம இருக்கோமோ என்ன தெய்வத்தாய், அந்த அம்மா தான் தெய்வத்தாய், எங்க காரைக்கால் அம்மையார் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வத்தாய். அந்த கமலவதி அம்மா தன்னை இரு கால்களையும் கட்டி அந்தரத்திலே தொங்க விடப்பட்டு, அதே போல அந்த ஜோசியர் சொன்னது போல தாண்டி படைத்தார். என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஜோதிடத்தில் இப்பொழுது பிறந்தால் திருடனாக போவான் என்று சொன்னார்கள். ஞாபகம் வச்சுங்க, இப்பொழுது பிறந்தால் இவன் கொள்ளைக்காரனாகவோ தீய பாதையிலே போவான் அப்படின்னு ஜோதிடர் சொன்னதை பொய்த்து காட்டியது கமலவதி அம்மாவுடைய தியாகம் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்க சொல்லலாம் சிவகுமார்னா சிசேரியனுக்கு அன்னைக்கே ப்ரூஃப் பண்ணினது கோச்சங்கனுடைய வரலாறுன்னு சொல்றாங்க. நிச்சயமா. அதனாலதான் 108 யானை புக முடியாத கோயில்களை எல்லாம், அது நடுவரையா பேசி நான் விளக்கம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சந்திர கிரகணம் வேற, கிரகணம் எங்க விடுறது நம்ம இப்பவே தெரியுறதா? அதனால அதையும் நாங்க சாமி அதை நாங்க ஏத்துக்கிறோம் சாமி. அப்ப நாம தர்ப்பணம் பண்ண போறோம், எங்க அப்பா அம்மா நினைச்சு நான் திதி கொடுக்க போறேன் எங்க ஆத்து வழக்கப்படி. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம், அதையும் நாங்க மறுக்கலையே, மேம்படுத்துவது சிவபெருமானுடைய அருள் தன்மை. இன்னும் இல்ல, கொஞ்சம் வேகமா முடிச்சிடுற நடுவர் அவர்களே. நீங்க சொல்லுவீங்க, ஐயா இதெல்லாம் நீங்க பழைய வரலாறு சொல்றீங்க, சம்பந்தம் இருக்கும்போது யாரு பார்த்தா, சும்மா கேட்கலாம் ஆர்குமெண்ட்டுக்காக. இப்ப இருக்கிற விஷயத்த சொல்றேன். நரேந்திரன் என்ற இயற்பு பெயர் கொண்ட விவேகானந்தருக்கு அவங்க அம்மா ஜாதகம் பார்த்தார்கள். அப்பொழுது என்ன சொன்னாராம் ஜோதிடர், இவர் அமெரிக்கா செல்வார், வெளிநாடு, அமெரிக்கான்னு சொல்லல, வெளிநாடு சென்று தொழிலதிபராக வளருவார் என்று நரேந்திரனுக்கு அந்த ஜோசியம் சொன்னார்கள். நீங்க சொன்னது பளிச்சது நண்பர்களே, உங்களை நான் குறை சொல்லல. அந்த ஜோதிடர் சொன்னது பலித்தது. வெளிநாடு சென்றார், தொழிலதிபராக செல்லவில்லை. உலகமே வியக்கின்ற சிகாகோ மாநாட்டிலே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று ஒரு ஞான குருவாக பாரத திருநாட்டை உலகத்திற்கு உணர்த்தியவர் தொழிலதிபராக போகல சாமி, அவர் ஒரு அற்புதமான ஞான குருவாகத்தான் போனார். இன்னும் ஒரு செய்தி, CKS ஐயா, நம்முடைய போற்றுதலுக்குரிய பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய CKS ஐயா அவர்கள் உரை எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த ஒரு பித்தன் சரித்திரம் என்ற அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பதிவு செய்கிறார். இவர் உரை எழுதின்றிருக்கார். முக்கியமா அதை கேட்டுக்கணும், எதிரணியை சார்ந்தவர். அவருடைய நண்பர் ஜோதிடர் வர்றார். சுப்பிரமணியம் என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய புராணத்துக்கு உரை எழுதிட்டு இருக்கேன் சாமி. சீக்கிரம் முடிப்பா. ஏன் சாமி வேகமா தான் எழுதுறேன்? இல்லடா, நான் ரெண்டு பேரும் நண்பர்கள். இல்லடா நான் சொல்றதை கேளு, சீக்கிரம் முடி. என்ன இப்படி அவசரம்? நான் சொல்றதை கேளுடா, நான் ஜோசியம் தானே, ஜோதிடர் தானே, நான் தப்பா? சீக்கிரம் முடிடா சுப்பிரமணியம். ஏன் சுவாமி? இல்ல, இப்ப சித்திரை வைகாசி ஆணி போறது, இன்னும் ஒரு 4 தை மாசம் போது உனக்கு ஒரு கண்டம் இருக்கு உன் ஜாதகப்படி, அதுக்குள்ள சீக்கிரமா ராத்திரி பகலா உட்கார்ந்து பெரிய புராணத்தை உரையை சீக்கிரம் எழுதி முடிச்சிரு. சொன்னோடனே பயம் வரும் தானே, எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் வரும். ஆனாலும் CKS ஐயா மாபெரும் அற்புதமான மனிதர், சிவபக்தர். அவர் முழு நேரமும் இரவு பகலாக கண்ணு துஞ்சாமல் உணவு அருந்துவார், உரை எழுதுவார். உணவு இப்படியே எழுதி கொண்டு வேகமாக முடித்தார். மறந்து விடாதீர்கள் அடியார் பெருமக்களே, ஒரு தை அல்ல, அந்த தை போய் அடுத்த தை மாசம் போய் அதற்கப்புறம் தான் பெரிய புராணுடைய அந்த பேருரை நிறைவு செய்யப்பட்டது. அந்த விழாவுக்கு ஜோசியரும் வந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஜோசியரை பார்த்து, சாமி என் நண்பா, நீ என்னமோ நான் தை மாசத்துல இறந்துருவேன்னு சொன்னியே, 2 தை மாசம் போய்விட்டதேப்பா. இப்படி வச்ச உடனே வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க, 2ங்கிறது காமிச்சேன். 2 தை மாசம் போய்விட்டதே அப்பா அப்படின்னு சொன்னார். அப்ப ஜோசியர் சொன்ன பதிலை நடுவர் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும். ஆம் சுப்பிரமணியம், நான் சொன்னதும் உண்மை, அப்புறம் நீ செஞ்சதும் இப்ப உயிரோடு இருக்கிறதும் உண்மை. ஏன் தெரியுமா? உனக்கு கண்டம் வருவது என்பது உண்மை. ஆனால் நீ இரவு பகல் பார்க்காமல், கண் இமைக்காமல், உணவு கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு அடியார்களை பற்றியே நினைத்து கொண்டிருந்த காரணத்தினாலே சிவபெருமானே உன்னுடைய ஆயுளை நீட்டித்து விட்டார் என்று சொன்னால் ஆன்மீகம் தானே சிறந்தது. இன்னும் ஒரு மகாபாரதத்தில் ஒரே ஒரு உதாரணம் சாமி. துவக்க ஆட்டர்காரங்கனால 7 நிமிஷம் நடுவிட்டு சொல்லிட்டேன். 7 நிமிஷம் அணி தலைவருக்கு. தலைவருங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் வேணும்ல. 7 நிமிஷம். இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் மறந்து விடாதீர்கள் அன்பு பெரியோர்களே. இதெல்லாம் சைவம். மகாபாரதம்
சகாதேவன், இந்த அணியினுடைய சார்பாக இருக்கின்ற சகாதேவன் பஞ்ச பாண்டவர்களிலே ஒருவன், துரியோதனன் சென்று போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நேரம் குறித்து கேட்கிறார். அமாவாசை அன்னைக்கு உன் பட்டத்து யானையை நவுத்து, அமாவாசை அன்னைக்கு உன் தேர ஒரு அரடி நவுத்து பூசணிக்காய் வச்சு, அந்த பூசணிக்கால பாண்டவர்களும் எழுதி வச்சு நசுக்கு. இதெல்லாம் நானா சொன்னது. அப்படி நசுக்கு, அப்படி நசுச்சா கௌரவர்களாகிய உனக்குத்தான் வெற்றி. சொன்னது பாண்டவருடைய தம்பியான சகாதேவன். மறந்து விடார்களே அன்பு அடியார்களே. அதே போல துரியோதனன் செய்யறான். ஆனா என்ன பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா? அதுல ஒரு ட்ரிக்கு பண்ணார். என்ன ட்ரிக்கு பண்ணார்னா, அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் முத நாளே போய் உட்கார்ந்துட்டு இவர் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இது ஒரு சின்ன இறைவனுடைய திருவருள். அதை தான் நாங்கள் ஆன்மீகம்னு சொல்றோம், வேற ஒன்றும் சொல்லலை. உங்களெல்லாம் நாங்கள் வெறுக்கல சாமி, உங்களை மனதார நேசிக்கிறோம். சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வந்து நாங்கள் ஏன் ஜோதிடத்துக்கு 4 பேரும் எதிராக பேசி பொல்லாப்பை வாங்கி கட்டிக்கணும்? நாங்கள் உங்களை மதிக்கிறோம், போற்றுகிறோம். ஜோதிடர்கள் வல்லவர்கள். அருள் சித்தரையா சொன்னதை பார்த்து வியந்து போனேன். எனக்கே பேச்சு வரவில்லை. எனக்கு கூட நான் கேட்டுக்கலாமாங்கிற அளவுக்கு ராஜா நாட்டை கேட்டேன். இருந்தாலும் பயம் வந்துருச்சு, ஏதாவது இல்லற வாழ்க்கையை பற்றி சொல்லிவிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு. அதனால அது போகட்டும். அப்பவே உங்க போன் எப்போ 3 கல்யாணம் சொன்னாலே அப்பவே உங்க ஆத்துக்கு போன் ஆன்ல இருக்கு. ரிலே போயிட்டு இருக்காஜி தருமபுரம் டிவியில. ஆஹா, அவசரப்பட்டு தெரியாமல் சொல்லிவிட்டோமே. அன்பு அடியார்களே, நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் நகைச்சுவைக்காக தான் சொன்னேன், பட்டிமன்றம் கருதி மன்னிக்க. ஆத்துக்கு போயிட போறதுன்னா பயமா இருக்கு. நன்றி. அதனால சகாதேவன் சொன்னதை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய புத்தி சாதுரியத்தினால் தர்ப்பணம் பண்றார். உடனே எல்லாரும் வந்து கேட்டாங்க. யாரு வந்து எல்லாரும்னா, சூரியன் சந்திரன் மேலோகத்திலிருந்து கீழே வந்தார்கள். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு துரியோதனன் இதை பார்த்தோன்னே துரியோதனன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சகாதேவன் குறிச்சு கொடுத்த எடுத்து பார்த்தான். இல்லையே, நாளைக்கு தானே சகல பண்டிதர் சாஸ்திரத்துல நிபுணரான சகாதேவன் சொன்னது பொய்த்து போகாதே, நாளைக்கு தானே அமாவாசை. கிருஷ்ண பரமாத்மா ஏன் தர்ப்பணம் பண்றார்? அதோட ஒரு புத்திசாலி, அவனுக்கு கொஞ்சம் மூளை கம்மி. கிருஷ்ண பரமாத்மா தர்ப்பணம் பண்ணும்போது பாரத போருக்கு முன்னாட அவங்க அப்பாவும் அம்மாவும் குத்துக்கல்லாட்டம் இருக்கா? அப்படி குத்துக்கல்லாட்டம் இருக்கின்ற பொழுது எப்படி தர்ப்பணம் பண்ணணும்னு அந்த யோஜனை கூட இல்லாம சூரியனும் சந்திரனும் பகவான் இடத்துல வர பகவான் கேட்டார், சூரியனும் சந்திரனும் நேராக வந்ததுதானே அமாவாசை, அதனால இன்னைக்கு தான் அமாவாசைன்னு அமாவாசையிலே போதாயன அமாவாசை என்ற ஒரு ட்ரிக்க பண்ணி ஜெயிக்க வச்சார். அதை தான் நாங்க ஆன்மீகம்னு சொல்றோம், வேற ஒன்னும் சொல்லல சாமி. சகாதேவன் குறித்து கொடுத்த உண்மை, கிருஷ்ண பரமாத்மா ஆண்டவனாக இருந்து பாண்டவர்களுக்கு அருள் செய்ததும் உண்மை உண்மை என்று சொல்லி வாய்ப்பு இருந்தால் அணித்தலைவராக, ஏன்னா பட்டிமன்றத்தோட மரபுபடி குருமகா சன்னிதானத்து திருவடிகளுக்கு தெரியும், பட்டிமன்றத்துடைய மரபு என்று ஒன்று இருக்கிறது. அது யார் துவங்கினாரோ அவர்தான் முடிக்க வேண்டும் என்பது இந்த பட்டிமன்றம் மணிமேகலை பூம்புகாருடைய இந்திர விழாவிலிருந்து தொடங்குகிறது. அப்படிப்பட்ட நெறியை சொல்லி முதல் பேட்ஸ்மேனாக 6 பால்லையும் 36 ரன்னோ 25 ரன்னோ, நாள் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். இவங்க தான் ஐயா. நாள் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருதாலும் சிலம்பும் சந்தையும் தண்டகமும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று அருணகிரிநாதர் சொன்ன அந்த சுப்ரீம் கோர்ட் காப்பியையும் நம்ம நடுவருடைய பிரதான சபைக்கு தெரிவித்து மீண்டும் வருவேன். வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவேன். 2 நிமிஷம் மட்டும் அடுத்த ரவுண்ட்ல. நன்றி. ஜெய் ஹிந்த்.